ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு எல்லாரும் நல்ல திருப்தியாக போனாங்கல்ல? ஆமாப்பா, எல்லாரும் நல்ல திருப்தியாக போனாங்க. அதான் 3 வேளைக்கு சோறு போட்டு நல்ல கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்குல்ல, அப்புறம் ஏன் திருப்தியாக போக மாட்டாளுங்க? என்ன ராணி சோறு போட்டோன்னு சொல்லுத? அவங்க எல்லாரும் சோத்துக்கு இல்லாமையே இங்கே வந்தாங்க. நம்ம மேலே இருக்கிற மரியாதைக்கு பாசத்துக்காண்டி கூப்பிட்டோமேனு ஃபங்க்ஷனுக்காக வந்தாங்க. சோறு போட்டோன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க. சோறு போட்டோம் சரி, ஒரு வேளைக்கு 3 வேளை சோறு போட்டாச்சு. ஆனால் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கங்கிற பேரில் தங்க நாணயெல்லாம் கொடுக்க வேண்டியது அவசியமா? இப்போ என்ன கொடுத்த என்ன பிரச்சனை? துட்டு இருக்குன்னு ரொம்ப ஆடக்கூடாது பார்த்துக்கிடுங்க. இப்படியே ஆடிக்கிட்டு அலைஞ்சிங்க, கடைசியில் ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்க போகிறோம். இவ்வளோ சொத்தையும் வச்சு அவிச்சா திங்க போற? இவ்வளத்தை வச்சு என்ன செய்ய? பிள்ளைகளும் சொந்த காலில் நிற்கேன் சொந்த காலில் நிற்கேன்னு வேண்டாம் வேண்டாங்கு. பிறகு நான் என்ன செய்ய? ஒரு அளவுக்கு தானே பிள்ளைகளுக்கும் எழுதி வைக்க முடியும். அளவுக்கு அதிகமாக சொத்து கிடக்கு, ஊர்க்காரங்களுக்காவது கொடுக்கலாமேன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் அது கஷ்டமா இருக்கு? சரி அதெல்லாம் விடுங்க. பேரன் எங்க? ஆளை காணும். மைனியும் அண்ணாச்சியும் பிள்ளைய தூங்க வைக்கன்னு மாடிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. நைன்னு அழுதுகிட்டே இருந்தான். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஃபங்க்ஷனில் ஆளாளுக்கு தூக்கி வச்சுட்டு கிடந்தாளுகள்ல, அதனால ஒரே அழுக. அதான் மாடியில் தூக்கிட்டு போய் காத்தோட்டமாக தூங்க வச்சு கொண்டு வரேன்னு தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி சரி, இப்போதான் குடும்பமே சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாட்டு வெளியே போயிட்டு வருவோமா? ஏங்க அப்பனா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? எம்மா, எப்போ பார்த்தாலும் என்ன கோயில் கோயிலுன்னுகிட்டு இருக்க? கோயிலை தவிர போறதுக்கு உனக்கு வேற இடமே இல்லையா? வேற எங்களை போக? ஏதாட்டு டூர் மாதிரி போயிட்டு வருவோமா? ஐயோ மாப்பிள்ள, இந்த டூருங்கிற வார்த்தையை மட்டும் உங்கள் மாமாட்ட சொல்லிடாதீங்க. உடனே ஊர்க்காரிகளை பூரம் திரட்டிக்கிட்டு 2 பஸ்ஸை புடி 3 பஸ்ஸை புடின்னு ஆரம்பிச்சிருவாரு. இல்லை இல்லை, ஊர்க்காரங்களெல்லாம் திரட்டலை. இந்த தடவை நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். எப்பா அப்பனா எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஃபாரின் டூர் போயிட்டு வருவோமா? வெளிநாட்டுக்கு டூர் போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நந்தினிக்கு வேற காலேஜ் கிடக்கே, எப்படி போட்டுட்டு போக? லீவு போடுவாளான்னு தெரியலையே. ஒரு நாளைக்கு லீவு போடனாலே 9 தடவை யோசிப்பா. இவ எப்படி லீவு போட்டு வருவா? நந்தினி, நீ சரின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போகலாம். ஒரு வாரம் லீவு போடேன். லீவு போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. சரி, நான் வந்தாதான் எல்லாரும் போக முடியும்னா நான் லீவு போட்டு வரேன். அப்பனா சரிதான். நந்தினி காலேஜுக்கு லீவ் போடுதேன்னு சொல்லிட்டா, அதே பெரிய விஷயம். இப்போ நந்தினிக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் கிடையாது, மற்ற எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கேன். அதனால நந்தினிக்கு தக்கல்ல ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க. எப்படியும் ஒரு வாரத்தில் வந்துடும். வந்த உடனே நம்ம எந்த ஊருக்கு போகன்னு பார்ப்போம். சரியா? ஏதாட்டும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவோம். ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் டிக்கெட்டு போட்டுருங்க. யாரையும் விட்டுறாதீங்க. சம்மந்தி வீட்டில் உள்ள ஆட்களுக்கு சேர்த்து போடுங்க. இளிச்ச மைனி சாணகி மைனி எல்லாரும் வந்துடணும். பிறகு அவங்கள விட்டுட்டா வெளிநாட்டுக்கு போவோம்? ஒரு இடத்துக்கு போனால் எல்லாரையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகணும். அதனால யாரெல்லாம் இருக்கா? சம்மந்தி வீட்டில் 4 பேர், நம்ம இங்கே ஒரு 6 பேர் இருக்கோம். அதுக்கப்புறம் பேராண்டி, மொத்தம் 11 பேர். எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட்டு போட்டுற வேண்டிதான். பேரன் கை குழந்தை, அவனுக்கு மட்டும் டிக்கெட்டு கிடையாது. மற்ற ஆட்களுக்கு போட்டுருவோம். அப்பா சுவிட்சர்லாண்டுக்கு போலாம்ப்பா. அங்க போகணுன்னு தான் எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஒன்றும் அவசரம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நல்லா பேசி முடிவெடுங்க. நந்தினிக்கு பாஸ்போர்ட் வர்ற வரைக்கும் டைம் இருக்கு. சரியா? அது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கு பிறகு எந்த ஊருன்னு சொல்லுங்க. ஐ ஜாலி, நம்ம எல்லாரும் குடும்பமாக வெளிநாட்டுக்கு டூர் போகிறோம். அமெரிக்கா சூப்பரா இருக்கும், அங்க போலாம். சுவிட்சர்லாண்டு தான் போகணும்னு சொல்லுதம்ல. அங்க போனா நீ குளிர்ல நடுங்கி செத்துருவேன். அங்கெல்லாம் போக வேண்டாம். கை குழந்தைய கொண்டுட்டு அங்க போவியோ? அதெல்லாம் நான் சொட்டர் போட்டு மூடிப்பேன். பேசாம ஜப்பானுக்கு போவோம். அங்கதான் மக்கள்லாம் சுறுசுறுப்பா இருப்பாங்களாம். பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும். ஏங்க இந்த சீனால பாம்பு கறியெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்களே, அங்கே வேணா போய் பார்த்துட்டு வருவோமா? என்னத்துக்கு பாம்பு கறி திங்கவா போற? இல்லைங்க, அதை குழம்பு வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்க. அட கொடுமையே, இங்கே வைக்கிற பாவக்காய் குழம்பு காணாதா? அங்கே போய் பாம்பு குழம்பு வேற பார்க்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். யாரும் சைனா கின்னன்னு பேசுனீங்க அவ்வளோதான். அங்கிள், நம்ம பிரியாணி சொன்ன மாதிரி சுவிட்சர்லாண்டுக்கே போலாம். தேங்க்ஸ் நந்தினி, நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணியே. பாத்தியா, ஒரு புருஷங்காரங்க அமெரிக்காவுக்கு போனவங்க நீ உங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுதியோ? சுவிட்சர்லாண்டு தான் நல்லா இருக்கும் விஜய். சரி, எங்க ஆளு சொல்லியாச்சு, அதனால அங்கேயே போவோம். அப்பனா உனக்கு உன் தங்கச்சி மேல பாசமே இல்லைன்னு? அதான் உன் மேல பாசம் காட்ட உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாருல்ல, பிறவு என்ன? இனிமே தங்கச்சி நொங்கச்சின்ட்டு வா, தூக்கி போட்டு மிதிக்க. போதும் போதும், எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மைனி எப்படி இருக்கியே?
நான் நல்லா இருக்கேன் மைனி. எனக்கு என்ன குறைச்சல்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மைனி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு தலைவர் வீட்டில் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம்ல, சரி அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடுவோமேன்னு ஃபோன் அடித்தேன். ஆமாம், ஃபங்க்ஷன் இருக்குன்னு மாலா நேரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே. போயிட்டு வந்துட்டீங்களா? ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆமாம் மைனி, நல்லபடியாக முடிஞ்சிட்டு. இன்னைக்கு 3 வேளையும் சாப்பாடு அங்கேயே போட்டுட்டாங்க. அதனால் வீட்டில் ஒரு வேலையும் செய்யலை பார்த்துக்கிடுங்க. போய் அங்கேயே சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து சேர்ந்தோம். அப்படியா மைனி? ரொம்ப நல்லது. அப்போ ராத்திரிக்கு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டீங்களோ? வீட்டில் வேலை மிச்சம். ஆமாம் மைனி, அங்கே சப்பாத்தி புரோட்டா இடியாப்பம் அது இதுன்னு நிறைய போட்டாங்க. சாப்பிட்டு வந்தாச்சு. நமக்கெல்லாம் இந்த ராத்திரி புரோட்டா சாப்பிட்டா செமிக்கவே செய்யாது, நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும். அதனால ராத்திரி பெரும்பாலும் புரோட்டா சாப்பிடவே மாட்டேன். ஒன்று இட்லி தோசை, இல்லைன்னா சோறு கிடந்தா சோறு சாப்பிட்ருவேன் மைனி. நம்மளுக்கும் அப்படித்தான் மைனி. புரோட்டா திங்கணும்னு ஆசையாக இருக்கும். அந்த சால்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கே, சரி சாப்பிடுமேன்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டோன்னா அவ்வளோதான், ராத்திரி பூரா தூங்கவே முடியாது. அதனால பேருக்கு ஒரே ஒரு புரோட்டா தின்னேன். அதுக்கு பிறகு 2 இடியாப்பத்தை தின்னுட்டு ஓடி வந்துட்டேன். அப்போனா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? தூங்கும்போது ஒரு கிளாஸ் வெந்நி வச்சு குடிச்சிட்டு படுக்கணும். அப்போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆட்டு மைனி, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிருதேன். சரி மைனி, அப்படியே செய்யுங்க. மைனி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. நம்மளுக்கு அது இதுன்னெலாம் கிடையாது மைனி. நல்ல பழைய சோறு கிடந்தா போதும், அதை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்ருவேன். இல்லைன்னா எந்த குழம்புனாலும் சாப்பிடுவேன். ஆனால் கூட்டுக்கு ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் மட்டும் இருக்கணும். நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னா எந்த சோறுனாலும் நான் பாட்டுக்கு சாப்பிட்டு கிளம்பி போயிடுவேன். ஆமாம் மைனி, ஊறுகாய் இல்லைன்னா எனக்கும் சோறே இறங்காது. ஊறுகாய் மட்டும் இருந்தால் போதும், நல்ல ஒரு சட்டி சோறுனாலும் நல்ல நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவேன். மைனி, இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு உங்களுக்கு யாராவது ஆள் தெரியுமா? நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது பார்த்துக்கிடுங்க. அது கடையிலேருந்து வாங்கினோம்னா அந்த பாட்டில் ஊறுகாய் ஒன்றும் சரியே இருக்க மாட்டேக்கி. அந்த அளவுக்கு ஒன்றும் ருசியாக இல்லை. அது அந்த வீட்டில் போடுற ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா போட்டு வாங்கிக்கிடலாம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் கேட்டேன். உங்களுக்கு யாரையும் தெரியுமா? அதுக்கு ஏன் மைனி ஆளை தேடிக்கிட்டு இருக்கீங்க? நானே நல்லா ஊறுகாய் போடுவேனே. என் மருமகளுக்கெல்லாம் நான் தானே போட்டு கொடுப்பேன். நான் நல்லா ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன். நீங்கள் இந்த வாரம் வருவீங்கல்ல, அப்போ எடுத்துகிட்டு போங்க. ஒரு சாடி நிறைய போட்டு வைக்கேன். அப்படியே மைனி, நீங்கள் நல்லா ஊறுகாய் போடுவீங்களோ? ஆமாம் மைனி, நான் ஊறுகாய் போட்டு வச்சிருவேன். நம்மளுக்கு அப்பப்போ தேவைப்படுது பார்த்தீங்களா? இல்லைன்னா கடையில் போய் துட்டு கொடுத்து வாங்கிட்டு கிடக்கணும். அது எதுக்கு? அதனால நானே போட்டு வச்சிருவேன். நம்ம போட்டோம்னா இந்த மிளகா வெந்தயம் பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்துக்கிறது அரைச்சி பொடி பண்ணி நல்ல கைப்பக்குவமாக போடுவோம். கடைக்காரன் எண்ணத்தை போடுவானோ, அதனால நம்மளுக்குலாம் அது செட் ஆகாது. நம்மளே செஞ்சாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு சேர்த்து நான் போட்டு வைக்க மைனி, நல்லா வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. சரி மைனி, அப்போனா எனக்கும் சேர்த்து ஊறுகாய் போட்டு வைங்க. அடுத்த தடவை வரும்போது நான் எடுத்துக்கிடுதேன். அடுத்த தடவை என்ன அடுத்த தடவை? இந்த வாரம் வருவீங்கல்ல, வரும்போது எடுத்துக்கோங்க. சரி, உங்கள் மகன் மனசு மாறுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அவன் கிடக்க அங்கே இருக்கேன். அவனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். சொன்ன புரிஞ்சுக்கிட்டே மடைக்கான். அது இள வயசுல அப்படித்தான் இருக்கும் மைனி, கொஞ்ச நாள் ஆகும். தங்கச்சி மேலே கோவத்தில் இருப்பார். சரி கொஞ்சம் மாறட்டும், நம்ம கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுப்போம். கொஞ்ச நாள் ஆகட்டும். நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க மைனி. முதலே தெரிஞ்சிருந்தா என் பிள்ளைய பார்த்து பார்த்து உங்கள் வீட்டுக்கே நல்ல மருமகளாக அனுப்பி விட்டுருப்பேன். நான் என் பிள்ளைய யாரும் இல்லாத அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணி விட்டுட்டேனே, மனசு வருத்தமாக இருக்கு மைனி. நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? அந்த பிள்ளை நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, நம்ம தான் இப்போ அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிடணும். அதனால நான் அவளை என் பிள்ளையாக பார்த்துக்கிடுவேன். நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியுமே. நாங்கள் தான் அன்னைக்கே அதை பார்த்துட்டோமே. எதை பார்த்தீங்க மைனி? எனக்கு ஒன்று விளங்கலையே. அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நம்ம ஊருக்கு வந்திருந்தீங்கல்ல, அப்போ வந்து என்கிட்ட வந்து பேசுனீங்க. நான் கூட கோவத்தில் கதவை மூடிட்டு உள்ளே போயிட்டேனே. அப்போ நீங்கள் ஊருக்கு போகாமல் அங்கேயே நைட்டு தூங்குனீங்கல்ல, ரோட்டில் படுத்து கிடந்தீங்க. அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தோம். அப்போந்தான் மாலை கால் வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ நீங்கள் கூட காலை அமுக்கி விட்டீங்களே, அதை பார்த்த உடனே எங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு, நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நல்ல மாமியார் கிடச்சிருக்காங்க. நம்மளா பார்த்து பார்த்து தேடி கொண்டு போய் கொடுத்தா கூட இப்படி ஒரு குடும்பத்தில் கொடுத்துருக்க மாட்டோமே அப்படின்னு நினச்சோம். அதுக்கு பிறகு தான் நானும் எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து கிளம்பி அங்கே வர்றதுக்கு முடிவு பண்ணோம். ஐயையோ, அன்னைக்கு வந்தீங்களாக்கும்? ஆமாம் மைனி, வந்ததுனால தானே உங்கள் நல்ல குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட முடிஞ்சுது.
அது அன்னைக்கு நீங்கள் வேற விரட்டி விட்டீங்களா, அவள் வேற அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே கிடந்தா. அதனால நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு அன்னைக்கு பூரா நடந்துக்கிட்டே இருந்தோம். எங்கே தங்க என்னன்னு வீடு வீடாக தேடிக்கிட்டு அலைஞ்சோமா. அது பிள்ளை ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு போல, அதான் அழுதுட்டா. எத்தே கால் வலிக்குதேன்னா, அதான் உட்காந்து நீ தூங்குமா, நான் கால் அமுக்குதேன்னு சொல்லிட்டு நான் அமுக்கிட்டு கிடந்தேன். அவள் அப்படியே தூங்கிட்டா. யாருக்கு மைனி இப்படி ஒரு மாமியார் கிடைப்பாங்க? என் வீட்லேயும் ஒரு பொண்ணு வந்து இருக்கா, மருமகா. அவளை கூட நான் இந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. என் பிள்ளை மாதிரி தான் நினைக்கேன். இருந்தாலும் நான் வந்து இப்படிலாம் அவளுக்கு சேவை பண்ணது கிடையாது. அவள் தான் எத்தேன்னு எனக்கு எல்லாம் செஞ்சுட்டு கிடப்பா. என்னால் என் பிள்ளைக்கு நீங்கள் இப்படி ஒரு மாமியார் கிடச்சிருக்கீங்களே, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பூரிச்சு போகுது மைனி. ஐயையோ, கிறுக்கு வந்துட்டானே, ஃபோனை வச்சிருவோம். எம்மா, ராத்திரி 10 மணி ஆகுது, யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? வேற யார்கிட்டப்பா பேச போகிறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? உங்கள் அண்ணன் தான் வெளியூர்லேருந்து ஃபோன் அடித்தான், அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கே இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? தூங்க வேண்டியதானே? அதான் உங்கள் அண்ணன் ஃபோன் அடித்தான்னு சொல்லுதம்மில்ல, பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் நேரம் போனதே தெரியல. இனிமே தான் போய் தூங்கணும். அண்ணன்ட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன், வேற எதுக்கு என்னைய பார்த்தோன்னு ஃபோனை படக்குன்னு வச்சே? அது இல்லைப்பா, உன்னைய பார்த்த உடனே தான் படக்குன்னு நீ சாப்பிட்டியோ இல்லையோன்னு ஞாபகம் வந்துச்சு. அதை உனக்கு தோசை கிசையை சுட்டு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அண்ணன்ட்ட சொல்லிட்டு படக்குன்னு ஃபோனை வச்சுட்டேன். அதுக்குதான் என் பொண்டாட்டி இருக்கல்ல, அவ வச்சு கொடுப்பா. நீ போய் தூங்கு போ. ஆமாப்பா, அதான் உன் பொண்டாட்டி இருக்கால்ல, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுங்கிறதே நான் மறந்துட்டேன் பார்த்துக்கோ. சரி, நீ போய் சாப்பிட்டு தூங்குன்னு அம்மா போகிறேன். மைனிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரிய மாட்டேக்கி. நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசலான்னு பார்த்தேன். திடீர்னு வந்து கெடுத்து விட்டுட்டானே கிறுக்கு பையன். ஐயோ, ஃபோனை வேற படக்குன்னு வச்சுட்டேனே. மைனி எதுவும் தப்பாக நினச்சிக்கிடுவாங்களோ? என்ன அம்மா ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி அழைதாக, என்ன கதைன்னு தெரியலையே. மைனி மைனி, ஃபோனில் இருக்கீங்களா? என்ன சத்தத்தையே காணும்? ஐயோ, ஃபோனு கட்டில் ஆயிருக்கு. எப்படி கட்டானுச்சி? எத்தே, நீங்கள் என்ன தூங்கலையா? என்ன உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மருமோளே, மைனிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஃபோனு கட் ஆயிட்டு, என்னன்னு தெரியல. மறுபடியும் போட்டால் போக மாட்டேக்கி. மைனியா? அது யாரு? உங்கள் அம்மா தான் டீ. அப்படி போடு. எங்கள் அம்மாட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் சம்மந்திக்குள்ளே 1000 விஷயம் பேசுவோம். அது எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? பேசுங்க பேசுங்க. எங்கே பேச, அதான் ஃபோனை வச்சுட்டாங்களே, என்னன்னு தெரியலையே, பயமாக இருக்கு எனக்கு. அது ஒன்றும் இல்லத்தே, எங்கள் அண்ணன் வந்திருப்பான், அதான் படக்குன்னு ஃபோனை வச்சுருப்பாங்க. அப்படி இருக்குமோ? சரி, காலையில் எழுந்திரிச்சு என்ன ஏதுன்னு ஃபோன் அடித்து கேட்டுருவோம். சரி, போய் படுங்கத்தே. ஆட்டு மருமோளே, எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. தலைவர் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். பொழுது போனதே தெரியல. சரி, நானும் போய் படுக்கேன். ஐயோ, காணுமே, என்ன செய்யன்னு தெரியலையே. இப்போ நான் என்ன செய்வேன்? இந்த மனுஷன் வேற வந்தோன்னே ஆடுன்னு ஆடுவாரே. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு. எனக்கு இந்த வீட்டில் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு. இனிமேல் என்ன செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியல. தனியாக போய் எங்கே இருக்கேன்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ஏற்றுக்கிடுவாங்களான்னு தெரியலையே. வாழ்க்கையில் நான் இனிமேல் என்ன செய்ய போகிறேன்? வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிடணும் போல. இந்த வயசில் எவனும் வேலையும் கொடுக்க மாட்டானுங்களே. ஐயோ கடவுளே, என்ன செய்யன்னு தெரியலையே. நான் எப்படி என் வாழ்க்கையை ஓட்ட போகிறேன்? எங்கள் வீட்டுக்காரர் வேற மன்னிக்க மாட்டாரே. லட்சுமி, என்ன இங்க நின்றுக்கிட்டு இருக்க? ஏங்க வந்துட்டீங்களா? ஆமா, வந்துட்டேன். அதுக்கு என்ன இப்போ? ஏங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு? ஏங்க, அது வந்து எப்படி சொல்லனே தெரியலங்க. வாயை வச்சு சொல்லிருமா. ஐயோ, நேரங்காலம் தெரியாமல் இந்த மனுஷன் வேற கிண்டல் பண்ணுதேன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. என்ன லட்சுமி, வாய்க்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன ஏதுன்னு சொல்லு. ஏங்க, மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போனேனா? ஆமா, காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. என்ன மார்க்கெட்டில் எதுவும் அழுகுன தக்காளி சூத்த கத்திரிக்கான்னு உன் தலையில கட்டி விட்டானுங்களா? அதெல்லாம் என்னை ஏமாற்ற முடியாதுங்க. நான் நல்ல காய்கறியாக பார்த்து பார்த்து வாங்கிட்டேன். சரி, பிறவு என்னம்மா? ஏங்க, வார வழியில் ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டேன். ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டியா? என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்க? எங்க மன்னிச்சிருங்கங்க, ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போயிட்டு என்ன செய்யன்னு தெரியல. அதான் மனசு கஷ்டத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் புலம்பிக்கிட்டே அலையுதே. சரி சரி, விடு. பின் நம்பர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது.
ஏங்க பின் நம்பர் மறந்து போயிடக்கூடாதுன்னு அந்த ஏடிஎம் கார்டு அட்டையிலேயே பின்னால எழுதி வச்சிருக்கேன். விளங்கும், கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ஏன் தான் இப்படி இருக்கியோ? ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை ஒன்றும் வளரல. ஆளை பாரு ஆளை. ஏடிஎம் கார்டு நம்பர் அந்த அட்டையிலேயே எழுதி வைப்பாங்க, அதையும் கொண்டு தொலைச்சிட்டு வந்திருக்கா. ஏங்க தெரியாம நடந்துட்டுங்க, என்னைய மன்னிச்சிருங்கங்க. அதுக்குன்னு என்னைய தண்டிச்சிடாதீங்க. இப்படியே பொறுப்பு இல்லாம இருப்ப? நீயே பொறுப்பு இல்லாம இருந்தா பிள்ளைகள் எப்படி பொறுப்பா வளர்ப்ப? அதான் வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நானே வீட்டை விட்டு போயிருதேங்க, என்னைய மன்னிச்சிருங்க. வீட்டை விட்டு போறியா? ஏடிஎம் கார்டு தொலைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிருமா? கார்டில் எவ்வளோ துட்டு கிடந்துச்சு சொல்லு. ஏங்க 4 ரூபா 40 பைசா இருந்துச்சுங்க. 4 ரூபாய்க்காம்மா இந்த பேச்சு பேசுனேன்? ஐயோ கடவுளே. ஏங்க நான் வேணா வீட்டை விட்டு போயிருதேங்க, ரோட்ல போய் எங்கனையாவது வாழ்ந்துக்கிடுதே. சரி சரி, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காத, அதை நான் பார்த்துக்கிடுதேன். நாளைக்கு காலையில் ஆபீஸ் போகிற வழியில் பேங்கில் போய் உன் கார்டை ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிடுதேன். சரியா? நம்ம புது கார்டு தருவாங்க, அதையாட்டு பத்திரமா வச்சுக்கோ. அப்ப தொலைஞ்ச காடை வச்சு எவனாவது என் துட்டை எடுத்துருவாம்ல? ஏம்மா 4 ரூபா போனால் போதுமா? நான் வேணா உனக்கு 4 ரூபா தாரேன். சரியா? பேங்கில் சொல்லி புது கார்டு வாங்கி தாரேன், அதை பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க வச்சுக்கிடுதே, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு தாம்மா வாங்க முடியும், நான் வாங்கி தாரேன். சரியா? பெசாட்டுக்கு இரு. இனிமையாட்டு கார்டில் நம்பரு கிம்பர் எழுதி வைக்காம இரு. அப்புறம் மறந்து போயிட்டுன்னா என்ன செய்ய? ஒரு 4 நம்பரை ஞாபகம் வைக்க முடியாதம்மா, அது ஞாபகம் வச்சுக்கோம்மா. இல்லைன்னா வீட்டில் எங்கனையாவது எழுதி வை, போகும்போது பார்த்துட்டு போ. சரியா? கார்டில் எழுதி வைக்காத. ஆட்டுங்க, அப்படியே செய்தே. ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்தா இங்க ஒரு பிரச்சனை. 4 ரூபாய வச்சுக்கிட்டு காடை காணும்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. போய் காப்பியை போட்டு கொண்டு வா. ஏங்க அப்ப நான் உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? ஏம்மா கோவம் இல்லை தாயே, போய் காப்பி கொண்டு வா. சரிங்க, அப்ப நான் போய் பூஸ்ட் போட்டு கொண்டு வரேன். ஆ சரி சரி, கொண்டு வா. ஐயோ கடவுளே, மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருந்தேன். என்ன ஆக போகுது ஏது ஆக போகுதுன்னு. துணியெல்லாம் ஒரு கட்டப்பையில் அள்ளி வைப்போமான்னு பார்த்தேன். எப்படி இவர் வீட்டை விட்டு போக சொல்லிடுவாரு, துணி அள்ளிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இவரே வேண்டாம் இருன்ட்டாரு. நல்லதா போச்சு. அடியே, காலையில் சாப்பிட்றதுக்கு பூரி கிழங்கு செய். காலையில் தானடா கொஞ்சோண்டு சிரிச்சேன், அதுக்குள்ளே 4 பிரச்சனை வருஷம் கட்டிக்கிட்டு நிற்கே. வாழ்க்கையை நம்ம வாழுதம்மா, வாழ்க்கை நம்மளை வச்சு வாழுதான்னு தெரியலையே. அடியே, நான் சொன்னது காதில் விழுந்துச்சா இல்லையா? என்னத்தே, என்ன வேணும்? காப்பி வேணுமா? காப்பியா? அப்போ நான் சொன்னது காதில் விழலையா? என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு 10 தடவை சொல்லி விளக்குறதுக்குள்ளே எனக்கு வயசாகி செத்துருவோம் போல. எத்தே, ஏற்கனவே வயசாயிட்டுத்தே, இன்னும் சாவ மட்டும்தான் செய்யணும். உன்கிட்ட பேசணும்னா சீக்கிரம் செத்துருவேன். சரி, இப்போ என்ன வேணும்னு சொல்லுங்க. அதை சொல்லாமல் அது இதுன்னு என்னத்தையாவது சொல்லிட்டு கிடைக்கீங்க. என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டி காலையில் பூரி கிழங்கு செஞ்சிருதியான்னு கேட்டேன். பூரி கிழங்கு செய்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு தான் உடம்பு பூரம் கொழுப்பு கூடி போய் கிடக்கு. பிறகு சாப்பிட்டு கிப்ட்டு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா என்ன செய்ய? பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்லம்மா, பூரியை தின்னுட்டு செத்தாலும் பரவாயில்ல, நீ போய் பூரி செய். அப்போ எனக்கு என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, பூரி செஞ்சிருதே. யோ பொக்கவாயி, என்ன காலங்காத்திலே வாக்கிங் போப்பாருன்ட்டு ஓட நீரு போன வேகத்தில் வந்து நிற்கிரு. என்ன கதை? காலையில எந்திரிச்சு வாக்கிங் போறதே வடை தின்னுட்டு காப்பி குடிச்சிட்டு வர்றதுக்கு தான். அவன் டீ கடைக்காரன் கடையை லீவ் விட்டான் போல, கடை மூடி கிடக்கு. இன்னும் வாக்கிங் போய் என்ன செய்ய? அதான் வந்துட்டேன். ஆட கோமட்டி தலையா, காலங்காத்தால வாக்கிங் போகிறது வடை திங்கவா? பிறகு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நான் வாக்கிங் போய் என்ன செய்ய? வீட்டில் போடுற காப்பிலாம் காணாது உங்களுக்கு? கடையில் போய் காப்பி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குமோ? அது வடை காலையிலே சுட சுட போடுவாங்களா, நல்லா இருக்கும். அப்படியே ஒரு 4 பேர் வாக்கிங் வருவாங்க. தலைவர் என்னாச்சி வருவார், அலெக்ஸ் வருவான், சேகரன் வருவார். எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு வடையை தின்னுட்டு ஒரு 4 கதையை பேசிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும் நெட்டம்மா. அதுக்கு தான் ஓடுவேன். அப்போ இன்னைக்கு வடை திங்கலை? அதான் வடக்கடைக்காரன் லீவ் விட்டானே, என்ன செய்ய?
அவன் லீவ் விட்டா என்ன, என் பிள்ளைக்கு வடை சுட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏத்தே நீங்கள் தான் நல்ல வாயிலே வடை சுடுவீங்களே, 4 வடையை சுட்டு கொடுங்களேன். என்ன டீ கிண்டல் அடிக்கியா? இல்லத்தே, உண்மையை தான் சொன்னேன். என் பிள்ளை வடை வேணும்னு கேட்கா, வடை சுட்டு கொடுக்க துப்பு இல்லை. நீ எல்லாம் ஒரு மருமவா, பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? யாரும்மா நீங்கள்? உங்களை தான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டின்னா உங்கள் பிள்ளைக்கு ஓடி ஓடி சேவகம் பண்ணணுமோ? அவர் தினம் கடையில் போய் நம்மளுக்கு தெரியாமல் வடை தின்னுட்டு வருவார். திடீர்னு வந்து வடை இல்லை, கடை மூடி இருக்கும்பாரு. உடனே ஏங்க இந்தாங்க நான் வடை சுட்டு தரேன்னு சுடணுமோ? வடைன்னொன்னே ஈஸியாக வடை வந்துடும் நினச்சிங்களா? வடை சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆளை பாருங்க ஆளை. பிள்ளைக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க, என்ன எதுக்கு ஆர்டர் போடுதீங்க? நீ தானே பொண்டாட்டி, உனக்கு தானே அவன் எல்லாம் செய்யுதான், அப்போ நீ தானே அவனுக்கு செய்யணும். ஏன் சண்டை போடாதீங்க, எனக்கு வடை எல்லாம் வேண்டாம். பார்த்தீங்களா, உங்கள் பிள்ளை வடை வேண்டாங்காரு. நீங்கள் வடை சுட்டு கொடுங்கீங்க. இப்போ எதுக்கு நான் அவருக்கு வடை சுட்டு கொடுக்கணும்? உங்களுக்கு பூரி சுடணுமா, காலையில் வடை சுடணுமா? ஏன் ரெண்டையும் செஞ்சா ஆவாதா? ஒன்று பூரி செய்வேன், இல்லைன்னா வடை செய்வேன். உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க. என் பிள்ளைக்கு வடை செஞ்சு கொடு. சரி, வடைன்னு பேப்பரில் எழுதுனா வடை வந்துடாது. அதுக்கு கொண்டு பருப்பை முதல்ல ஊற போடணும். ஒரு 2 மணி நேரம் பருப்பு ஊறணும், ஒரு அரை மணி நேரம் அரைக்கணும். அதுக்கு பிறகு தான் வடையை சுடணும். மொத்தம் ஒரு 4 மணி நேரம் ஆகும். சரியா? உங்கள் பிள்ளை 4 மணி நேரம் இருப்பாரான்னு கேளுங்க, வடை சுட்டு கொடுக்கேன். அவனுக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆகுதுல்ல, இன்னும் 1 மணி நேரத்தில் கிளம்புவான். நீ 4 மணி நேரம் ஆகுங்க. இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறவங்க வடை சுடணுன்னா நேரத்தே ஊற போடணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். இல்லைன்னா காலையில் எந்திரிச்சோன்னே வடைக்கு ஊற போட்டிருக்கணும். திடீர்னு வந்து வடை சுடுன்னா வாயில் தான் வடை சுடணும். ஒரு மாமியாருன்னு மரியாதை இல்லாமல் என்ன பேச்சு பேசுதே? ஐயோ நெட்டம்மா, சண்டை வேண்டாம், சும்மா இரு. என்னது நெட்டம்மா சண்டை வேண்டாம் சும்மா இரா? நானா சண்டை இழுத்தேன்? இல்லை நானா சண்டை இழுத்தேன்? அவங்ககிட்ட ஏமட்டி குதிச்சுக்கிட்டு நிற்க, நான் தானே கேட்டேன். என்கிட்ட வந்து பதில் சொல்லு. இங்கே பாருங்க ராமே, 2 பேருக்கும் ஒரே பதில் தான். நீங்கள் தெரியாமல் போய் தினம் வடையை தின்னுட்டு வருவீர். நாங்கள் வீட்டில் ஆளுக்கு இருக்கோம்ல, எங்களுக்கு 2 வடை வாங்கிட்டு வந்தால் என்ன? அதெல்லாம் செய்ய மாட்டீரு. திருட்டுத்தனமாக வடை தின்னுட்டு வர வேண்டியது. இன்னைக்கு கடை இல்லைன்னு உங்களுக்கு வடையை நாங்கள் வீட்டில் சுட்டு கொடுக்கணுமோ? நான் உன்ட்ட வடை கேட்டேனா, நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுதே? உங்களுக்கு சுட்டு கொடுக்க சொல்லி தான் இங்கே போராட்டமே. என்ன ஏதுன்னு கேளுங்க. ஐயோ சித்தி, வடையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பொண்டாட்டி கேண்டுக்கிட்டே பேசுங்க. சித்தி, வடை சுடன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல, இன்னும் பருப்பெல்லாம் ஊற போடணும்ல. இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு வடை சுட்டு சாப்பிட்டுக்கிடுவோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பூரியும் கிழங்கும் செஞ்சிடட்டும். இப்போ பூரி கிழங்கெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன். காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு தருவேன். இஷ்டம் இருக்கிறவங்க சாப்பிடுங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டோ? ஆமாம், இனிமே ஆர்டர் போட்டுலாம் என்கிட்ட வேலை வாங்க முடியாது. நான் எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன். நெட்டம்மா, சண்டை வேண்டாம். நான் வேணா காலையில் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருதேன். முதல்ல வந்து பூரி செய்யி கிழங்கு செய்யினாங்க, சரின்ட்டேன். அதுக்கு பிறகு நீங்கள் வந்தோன்னே வடையை சூடுனாங்க. ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களோ? நான் எப்படி செஞ்சு போட? நான் என்ன மிஸ்ஸினா? வேண்டாம் நெட்டம்மா, வீணா சண்டை போட வேண்டாம். நீ டென்ஷன் ஆகாது. நான் இன்னைக்கு காலையில் சாப்பாடு எல்லாருக்கும் ஹோட்டலில் வாங்கி தந்துடுதேன். சரியா? போய் அமைதியாக ரூமில் படுத்து தூங்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன். வாக்கிங் போனோமா, வடக்கடை இல்லையா, செவனேன்னு வந்து குப்புறப்படுத்தமான்னு இருந்திருக்கணும். நம்ம வந்து வாயை கொடுத்தது நம்ம தப்பு தான். வீட்டில் யார் இருக்கா? உள்ளே வரலாமா? அது எவம்ல, ஊரில் போகிறவன் வரவனுக்கெல்லாம் பூரி சுட்டு கொடுக்க முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. ஏக்கா, நான் தான்க்கா ஆரஞ்சு மண்டையன். நீ யாராக இருந்த எனக்கு என்ன? ஏக்கா, உள்ளே வரலாமா? வாப்பா வாப்பா. நெட்டம்மா, கோவப்படாமல் இரு நெட்டம்மா. எதுக்கு வராங்கன்னு தெரியல, என்ன ஏதுன்னு கேட்போம். வாப்பா, என்ன விஷயம்? ஏக்கா, ஆடி மாதம்க்கா, கோயில் கொடை நன்கொடைக்காக வந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற மாமியாருக்கே ஒரு பூரி சுட்டு கொடுக்க மாட்டா, இவன் நன்கொடை எங்கே கொடுப்பா? பிச்சைக்காரி. ஐ, கோயில் கொடை சூப்பராக இருக்குமே. என்ன நீங்கள் எவ்வளோ தாரீங்கண்ணே? ஒரு 1001 எழுதிக்கிடவா? 1001? அவளை துட்டு எங்கே இருக்கு? 101 எழுதிக்கோ. ஏக்கா, நீங்கெல்லாம் இருக்கப்பட்ட ஆளுக்க 101 கொடுத்தா எப்படி? 1001 10,001 எழுத வேண்டாமா? இருக்கப்பட்ட ஆட்களா? இவன் வந்து பார்த்தான். ஆளை பாரு ஆளை.
இந்த மனுஷன் சம்பளம் வாங்கிட்டு வர்ற துட்டு வீட்டு லோனு கட்டவும் பிள்ளைக்கு எல்லாம் மருந்து கிருந்து வாங்குறதுக்கும் தான் சரியாக போகுது. நானே மாத கடைசியில் துட்டு இல்லாமல் தவிடு தாங்கி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவன் வந்துட்டான் 10,001 எழுதுறதுக்கு. ஆளை பாரு ஆளை, 101 எழுதிட்டு போப்பா. சரிக்கா 101 எழுதிக்கிடுதே. சரி, எல்லா வீட்லேயும் வாங்கிட்டியா? எல்லாரும் எவ்வளோ எவ்வளோ எழுதுனாங்க? இப்போந்தான் முதல்ல வந்திருக்கேன்க்கா, உங்கள் வீட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி தம்பி, ஒரு 501 எழுதிக்கோ. நான் சாயந்தரம் வரும்போது துட்டு எடுத்துட்டு வந்து தாரேன். சரிண்ணே, சாயந்தரம் வந்து வாங்கிக்கிடுதே. போயிட்டு வரோண்ணே. சரிப்பா, போயிட்டு வாங்க. யோ பொக்கவாயி, என்ன நீங்கள் பாட்டுக்கு 501 எழுதுதீரு? நம்ம ஊர் கோயிலுக்கு தானே நெட்டம்மா. அந்த அம்மா நம்மளுக்கு என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு செய்யறதுக்கு நீ கணக்கு பார்க்க கூடாது. சரி சரி. சரி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ தானே 500 தாரேன் இருக்கீரு. அப்புறம் நீங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தால் அதுக்கு ஒரு 300 400 ஆயிரும். வேண்டாம், நானே பூரி செய்தேன். இதுக்கு தான் நெட்டம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுனாலும் புரிஞ்சுக்கிடுவேன். பிறகு உங்களை நான் கஷ்டப்படுத்துவேனா? எப்படியாவது இவனை பேசியே ஏமாத்திருந்தாளே. நேற்று பூரா நல்ல வீட்டில் சாப்பாடு செய்யாமல் தலைவர் வீட்டிலே சாப்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு போட்டு செய்யணும். மாவு கிடக்கல, ஒரு சட்டி இட்லியை ஊற்றி வச்சிரு, அது பாட்டுக்கு வெந்துட்டு கிடக்கும். சரித்தே, இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சிடவா? ஏற்கனவே தக்காளி சட்னி வச்சுட்டு தானே வந்து நீ கேட்ப. ஓஹோ, அந்த ஷார்ட்ஸு காமெடி வச்சு சொல்லுதீங்களோ? அதெல்லாம் ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான், வீடியோக்கு அப்படி கிடையாது. அப்பனா சட்னியும் சாம்பார் வச்சு தாரியா? சரிங்க, வச்சு தாரேன். நல்ல வேலைப்பா, தப்பிச்சேன் சாமி. அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இப்படித்தான் வந்து ஏங்க இட்லி வேணுமா தோசை வேணுமாம்பா. தோசையை சுட்டுருமான்னா இட்லி தின்ன ஆவாதான்னு கேட்பா. சரி இட்லியவே செய்யின்னா தக்காளி சட்னி வேணுமா தேங்காய் சட்னி வேணுமா சாம்பார் வேணுமாம்பா. ஏம்மா ஏதாவது ஒன்று செய்யுமா அப்படின்னம்னா ஏன் தக்காளி சட்னி தின்ன ஆவாதா அப்படின்னு கேட்பா. சரி வச்சிருன்னா தக்காளி சட்னி வச்சுட்டேன், இட்லி வச்சுட்டேன், ரெடியாக இருக்கு, வந்து சாப்பிடுங்கம்பா. என்ன பாடுபடுத்துவா? ஏல ஆரஞ்சு மண்டையா, என்ன திடீர்னு காலங்காத்தாலே வந்திருக்கு? ஏக்கா ஆடி மாதம் ஆயிட்டுல, கோயில் கூட வைக்கணும்ல, அதான் நான் கூட வாங்க வந்திருக்கேன். எவ்வளோ எழுத போறீங்க? நன்கொடையா? இதுக்கு முன்னால நன்கொடை வாங்கினதே இல்லையே, என்ன திடீர்னு நன்கொடை கேட்கீங்க? அதானல, எப்பவும் தலைவர் தானே எல்லாத்தையும் எடுத்து வச்சு செய்வார். இப்போ என்ன வந்து நன்கொடை கேட்கீங்க? வருஷம் தலைவர் தான் கொடுப்பாருக்கா. ஆனால் இந்த வருஷம் ராணியக்கா கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. கோயிலில் மக்களுக்கு சாமி அருள் வேணும்னா அவங்க செய்யணும், சாமிக்கு அவங்க செஞ்சாதான் சாமி அவங்களுக்கு செய்யும் அப்படி இப்படின்ட்டாங்க. அதனால தலைவரும் சரி மக்கள்கிட்ட வரி பணம் வாங்கி கோயில் கூட நடத்திக்கோங்கன்ட்டாரு. அப்ப இப்ப துட்டு தரணுமா? ஆமாக்கா, உங்களால முடிஞ்ச 10,001 51,001 1,01,000 அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் எழுதுங்கக்கா. ஏல 1,01,000 உனக்கு சின்ன அமௌண்ட்டால? ஏக்கா ஏதாவது 1,001 501 எழுதுங்கக்கா. சரி, இதுக்கு முன்னால யார் எவ்வளவு எழுதியிருக்கா? நெட்டச்சி அக்கா வீட்டுக்கு போனேன், அவங்க ஒரு 501 எழுதியிருக்காங்க. இனிமே தான் மற்ற வீட்டுக்கெல்லாம் போகணும். நெட்டச்சி 501 எழுதுனாளா? ஆமா, அவங்க எழுதிட்டாலும் அவங்க 101 தான் எழுதுதேன்னாங்க. அவங்க வீட்டுக்காரர் தான் 501 எழுதுதேன்னு சொல்லியிருக்காரு. அது கூட இன்னும் துட்டு தரல, சாயந்தரம் தான் போய் வாங்கணும். ஏங்க நம்ம எவ்வளவு எழுத? இப்போ வேலையே ஒன்றும் சரியா இல்லைம்மா. ஒரு 51 இல்லைன்னா 101 எழுது போதும். ஏப்பா ஒரு 101 எழுதிக்கோப்பா. 101க்கு தான் இவ்வளோ பேச்சாக்கும். சரிக்கா எழுதிக்கிடுதே. நீ துட்டு வச்சிருப்பல்ல, நீ ஏதாட்டு போட்டு கோயில் கூட நடத்தி விட வேண்டியதானே? எங்கள் அம்மா துட்டை பூரம் பிடிங்கி வச்சுக்கிட்டுதாங்க, ஒத்த ரூபா கூட செலவழிக்க முடியாது. ஆமாம், அதுவும் சரிதான். பிறகு நீயும் சிம்ரனும் நீங்கள் வாட்டுக்கு ஊருக்கெல்லாம் வாரி வழங்கிடுவீங்க. அதனால உங்கள் அம்மா பிடிங்கி வச்சிருப்பா. அது நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் கிடக்கட்டும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுதோம், எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்க. ஐ ஜாலி, கூழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி 101 எழுதியிருக்கு, 101 எப்படி தரப்போறீங்க? நீ போ, நான் கூகுள் பேல அனுப்பி விடுதே. சரிக்கா மறக்காம அனுப்பி விடுங்க. அதெல்லாம் அனுப்பிடுவேன், பயப்படாத. அனுப்பலைன்னா சாயந்தரம் வருவோம். ஏல இவன் ஏல ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருக்கான். அவன் கிடக்கான், நீங்க துட்டு அனுப்பி விடுங்க, போயிட்டு வரோம். அவ்வளவுதான், கூட்டி பெருக்கி அள்ளிட்டு ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு பெசாட்டுக்கு படுத்து தூங்க வேண்டியதான். அடியே என்ன செய்த? அட கடவுளே, மாமியார் மொட்டை முனியம்மா. என்ன டீ, மாமியாக்காரி வந்திருக்கே, இப்படி வாயை பொழந்துக்கிட்டு நிக்க?
எத்தே உங்களை பார்த்தோன்னே சந்தோஷத்துல வாயை பழந்துட்டேன் தே. வாங்க வாங்க. ஐயோ கடவுளே, காலங்காத்தாலே வந்து இப்படி சாக்கு நியூஸ் எல்லாம் கொடுக்க கிளவி எதுக்கு வந்ததுன்னு தெரியலையே. எத்தே எத்தனை நாள் இருப்பீங்க? இப்பந்தான் வந்து நிற்க, அதுக்குள்ள எத்தனை நாள் இருப்பீங்கன்னு கேட்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிடலான்னு கேட்டேன் தே. மண்டையில் மூளைகளன்னு ஏதாவது இருக்கா இல்லையா உனக்கு? மாமியாக்காரி தலையில் இவ்வளோ கணத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்க, நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்க. வாங்கி ஒரு கையை பிடிச்சி இறக்கி வைக்கலாம்ல. ஐயோ மறந்து போயிட்டேன் தே. கொண்டாங்க கொண்டாங்க இறக்கி வைக்க. உள்ள பணமும் நகையும் கெட்டுக்கட்டா வச்சிருப்பாங்களோ? பை இந்த கணக்கு என்ன தட்டி தேடுதே? இல்லத்தே, உள்ள பாறாங்கல்ல எதையும் தூக்கி வச்சுட்டீங்களான்னு பார்க்க. பை இந்த கணக்கே. பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொண்டு வர்றதுக்கு எனக்கு என்ன மெண்டலாட்டி பிடிச்சிருக்கு. ஆஹா, அப்பனா உள்ள பணக்கட்டு தான் இருக்கும். அதான் வெயிட்டா இருக்கு. சரி என்னன்னு பார்த்துருவோம். 2 கட்டு எடுத்து சைடில் ஒளிச்சு வச்சுக்கிடுவோம். எத்த இது என்னது? அழுக்கு துணிட்டி 10 நாள் தான் துவைக்கல, அதுக்குள்ள நாத்தடிக்க ஆரம்பிச்சிட்டு. உள்ள போடு, பிறகு கொண்டு போய் துவைச்சிட்டு வந்துரு. என்னது 10 நாளாக துவைக்காத அழுக்கு துணி அள்ளிட்டு வந்தீங்களா? ஆமாட்டி, எனக்கு இந்த துவால்பட்டையில் கொஞ்சம் சுளுக்கி இருக்கு பார்த்துக்கோ. துணியை சோப்பு போட்டு துவைக்க முடியல, அதான் அள்ளிட்டு வந்தேன். அதான் மருமவா நீ இருக்கல்ல, பிறகு எதுக்கு நான் துணி துவைக்கணும்? கொண்டு வந்துட்டேன், நீ எல்லாத்தையும் துவைச்சிருன்னு. ஆட கடவுளே, எல்லா வீட்லேயும் மாமியார் மருமவளை பார்க்க வந்தா மிளகா பொடி மல்லிப்பொடின்னு அரைச்சி கொண்டு போவாங்க, இல்லைன்னா துட்டுக்கிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. இங்கே பாரு, இந்த கிளவி அழுக்கு துணி அள்ளிட்டு வந்து போட்டிருக்கு. அவ்வளோத்தையும் நான் துவைக்கணுமா? என்ன பாடுபடுத்துது? ஏக்கா, என்னப்பா உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். கோயில் கூட வருது, ஆடி மாதம் துட்டு வசூல் பண்ண வந்திருக்கோம். எவ்வளோ எழுத போறீங்க? நான் கூட வாங்கவா வந்திருக்கீங்க? ஆமாக்கா, அதே தான். நான் கூடலாம் எதுக்கு? புதுசா கேட்கீங்க? புதுசு புதுசாக தான் ரூல்ஸ் எல்லாம் போடுவோம், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். எவ்வளோ எழுத போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன் மருமவ நல்லா எழுதுவா தம்பி, நீ கவலைப்படாத. அவ ஊருக்கே அள்ளி அள்ளி கொடுக்கறவா. ஒரு 1001 2001 எழுதுவா. நல்லா வாங்கிட்டு போ. 1001 2001 கிளவி நல்லா கோத்து விடுதே. அவளை தொட்டுக்கு நான் எங்க போக? ச்சே, பரவாயில்லையே. இது தெரியாமல நானும் ராதாக்காவை கிண்டல் அடிச்சிட்டேன். ராதாக்கா 2001 எழுதிக்கிடவா? 2001 கொடுக்க முடியாதுப்பா, அது பெரிய அமௌண்ட்டு. சரி, அப்படின்னா ஒரு 1001 எழுதிக்கிட்டாக்கா. 11 ரூபா தரேன்ப்பா, அடுத்த வாரம் வா. 11 ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டு வா. 11 ரூபாயா? ஆளை பாரு ஆளை. இவங்க 11 ரூபா கொடுக்கறதுக்கு அடுத்த வாரம் வேற வரணுமா? என்ன டீ, கோயிலுக்கு செய்யறதுக்கு இவ்வளோ கணக்கு பார்க்க? அதான் பீரோல துட்டு கட்டுக்கட்டா வச்சிருப்பியே, எடுத்துட்டு வந்து கொடு. எத்த என்ன விளையாடுதீங்களா? நான் எங்க கெட்டுக்கட்டா துட்டு வச்சிருக்கேன்? நானே 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு அலையுதேன். என்னைய போய் கெட்டுக்கட்டா வச்சிருப்பேன், எடுத்துட்டு வந்து கொடுங்கீங்க. சரி அக்கா, எவ்வளோ எழுத? எப்ப 11 ரூபாய்க்கு மேல 10 பைசா கூட கிடையாதுப்பா. 11 ரூபாய் எழுதிக்கோ. நான் ஒரு 101 தாரேன் தம்பி, அதையும் எழுதிக்கோ. சரி பாட்டி, எழுதிக்கிட்டுதேன். நீங்கள் துட்டு எடுத்து வைங்க, நான் இந்த பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, உன் கணக்கு ஒரு 11, என் கணக்கு ஒரு 101 எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இந்த துணி அள்ளிட்டு போய் துவைச்சிட்டு வந்துரு. ஏற்கனவே 10 நாளாக துவைக்கல, பிறகு இன்னும் நாத்தங்கத்தான் ரொம்ப அடிச்சிட போகுது. போ, துவைச்சிட்டு வந்துரு. வந்து பிறகு கிணத்துல தண்ணி இறச்சி கொடு, நான் குளிக்கணும். சரியா? சோழி முடிஞ்சிட்டுடா சோழமுத்தா.